ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே டு ஆல் இன் ஒன். இன்னைக்கு வியாழக்கிழமை பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் என்ன பண்ணேன்னு பார்க்கலாம் வாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொத்தமல்லி தலை சட்னி பண்ணிட்டேன். லஞ்சுக்கு சாதம் வடிச்சிட்டேன். முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வச்சுட்டேன். முருங்கைக்காய் எல்லாம் உடஞ்சிருச்சுங்க. நான் ஒரு வித்தியாசமாக பண்ணலான்ட்டு பருப்போடு சேர்த்து காயையும் போட்டு விசில் விட்டேன். முருங்கைக்காய் எல்லாம் உடஞ்சி போச்சு. இந்த ரேஷன் கடை பருப்பு ரொம்ப பெருசாக இருக்கவும் கொஞ்சம் அதிக விசில் விட்டால் தான் வேகும். இனிமேல் பருப்பை தனியாக வேக வச்சுட்டு காயை தனியாக வேக வச்சுட்டு தான் கலந்து குழம்பு வைக்கணும். வந்துருச்சு, இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கலான்ட்டு விட்டுட்டேன். நேற்று வச்ச சுண்டக்காய் குழம்பு கொஞ்சம் இருக்குது, தயிர் இருக்குது. என்னோட பசங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சுட சுட இட்லி வச்சு கொத்தமல்லி தலை சட்னி வச்சு கொடுத்தேன். சாப்பிட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. லஞ்சுக்கு என்னோட சின்ன பையனுக்கு மட்டும் முருங்கைக்காய் சாம்பார் பரட்டி பேக் பண்ணிட்டேன். ஸ்நாக்ஸுக்கு அச்சு முறுக்கு தான் பேக் பண்ணாங்க. இனிப்பு அச்சு முறுக்கு நினச்சி வாங்கிட்டு வந்தாங்க. எதுக்கும் சாப்பிட்டு பார்க்கலான்னு பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு பார்த்தேன். அது கார அச்சு முறுக்கு. கார அச்சு முறுக்குன்னு ஒன்று இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாதுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்டேன். நல்லா தான் இருந்துச்சு. அதை பேக் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டேன். என்னோட ஹஸ்பண்டுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி கொத்தமல்லி தலை சட்னி, லஞ்சுக்கு முருங்கைக்காய் சாம்பார் பெரட்டினது. ரசம் வைக்காதனால சாம்பாரே ஒரு கிண்ணத்தில் ஊற்றி முருங்கையும் போட்டு கொடுத்துட்டாங்க. வர வரண்டு இருந்ததுன்னா ஊற்றி சாப்பிட்டுப்பாங்கன்னு பேக் பண்ணி கொடுத்து விட்டேன். இது தாங்க எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு. அடுப்பு திட்ட க்ளீன் பண்ணி அடுப்பையும் க்ளீன் பண்ணி பாத்திரம் எல்லாத்தையும் தேய்ச்சி முடிச்சிட்டேன். நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேங்க. நீங்கள் எல்லா வேலையும் முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.